வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு ஆகஸ்ட் மாசம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை. 50 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய அற்புதமான நாளா நாளைய நாள் நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல உங்க கையில இது இருந்தாலே போதும், நீங்க நினைச்ச காரியம் ஒரே நாள்லயே நிச்சயமா நிறைவேறும். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு நமக்கு ஆடி மாசத்தோட அமாவாசை திதி இருக்கு. இந்த ஆடி அமாவாசை இன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 4:56 நமக்கு ஆரம்பமாகி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 5:32 வரைக்கும் இருக்கு. இப்போ இந்த அமாவாசை பாத்தீங்கன்னா 50 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய அற்புதமான அமாவாசையா இருக்கு. அதென்ன 50 வருஷம் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா இத பத்தின விளக்கத்தை ஏற்கனவே ஒரு பதிவுல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஆடி மாசத்தோட அமாவாசை நாள்ல ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய பொருளை எடுத்து உங்க தலைய சுத்தி நீங்க தூக்கி போட்டாலே போதும், உங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய பிரச்சனையும் கஷ்டமும் இருந்த இடமே தெரியாம காணாமல் போகும்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் பின்டு கமெண்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு ஆடி 18 இருக்கு. இந்த ஆடி 18 இருக்கக்கூடிய நாள்ல நாம செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தின பதிவுகளும் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கையுமே இந்த வீடியோல நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பப்பட்டவங்க செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ அது என்ன 50 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய அமாவாசைன்னு பாத்தீங்கன்னா நாளைய நாள்ல நமக்கு ரவி புஷ்ய யோகம் இருக்கு. ரவி புஷ்ய யோகம்னா நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு வருஷத்துக்கு 3 அப்படி இல்லைன்னா 4 நாட்கள் மட்டும்தான் இந்த ரவி புஷ்ய யோகம் நமக்கு வரும். பூச நட்சத்திரமும் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய அமைப்பை தான் நாம ரவி புஷ்ய யோகம்னு சொல்லுவோம். இந்த நாள்ல நாம எதை செஞ்சாலும் அது நமக்கு 3 மடங்கு பலன்களை கொடுக்கும். இந்த ரவி புஷ்ய யோகத்தோட சேர்ந்து ஆடி அமாவாசை வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுன்னே சொல்லலாம். இந்த அமைப்பு தான் 50 வருடங்களுக்கு பிறகு நமக்கு வருது. சரி, இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல நான் உங்களுக்கு பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நாளைய நாள்ல அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பொதுவா அமாவாசை மாதிரியான நாட்கள்ல அசைவம் சாப்பிடுறத தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். இன்னும் சொல்ல போனா நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. நாளைக்கு இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில இருந்து நாளைக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் எந்த நேரத்துல வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். ராகு காலம் பார்க்கணும், யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. நாளைக்கு முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறவங்க தர்ப்பணம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. எப்பயுமே அமாவாசை நாள்ல முன்னோர்களுக்கான கடமையை நாம செய்யறதுக்கு தான் நாம முதலிடத்தை கொடுக்கணும். அதனால அவங்களுக்கான தர்ப்பணம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க படையல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. மத்தபடி வேற எந்த ஒரு நேரம் காலமும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க பார்க்க தேவை கிடையாது. அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு நமக்கு தேவைப்படும். கல்லுப்பை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்த வேண்டாம். சாதாரணமா டேபிள் சால்ட்டை மட்டும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே செய்யலாம். இன்னைக்கு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு நிறைவேறாத வேண்டுதலும் நிறைவேறாத ஆசையும் இருந்துகிட்டு தான் இருக்கு. இப்படிப்பட்ட ஆசைகளும் வேண்டுதல்களும் உடனடியா நிறைவேறதுக்கு, அதுவும் ஒரே நாள்ல நிறைவேறதுக்கு இந்த பரிகாரத்தை நாளைய நாள்ல ட்ரை பண்ணி பாருங்க.
குறிப்பா சொல்லணும்னா கடன் பிரச்சனை தீர்றதுக்காக செய்யலாம், கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காக செய்யலாம், கணவன் மனைவி ஒற்றுமைக்காக செய்யலாம், திருமணம் நடக்கிறதுக்கு, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு, குழந்தைங்க சொல் பேச்சு கேட்கறதுக்கு, கணவர் குடிப்பழக்கத்துல இருந்து விடுபடுறதுக்கு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் வெளியில சொல்ல முடியாத கஷ்டமும் நிறைவேறாத வேண்டுதல்களும் இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல் எதுவா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். ஒரு சமயத்துல ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். முக்கியமா உடனே எந்த ஒரு விஷயம் நீங்க நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை நாளைய நாள்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பரிகாரத்தை நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம். ஆனா ஒரு சமயத்துல ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் செய்யணும். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க கிச்சன் சிங்க்குக்கு முன்னாடி நீங்க நின்னுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பை உங்களுடைய இடது கையில வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் உங்க முன்னோர்கள் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல் என்னவோ அதை நீங்க உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முன்னோர்கள் கிட்டையும் வரமா கேளுங்க. இப்படி மனசுக்குள்ள நீங்க கேட்கும் போதே உங்க கைகளால இந்த சால்ட்டை தேய்ச்சுக்கோங்க. அதாவது உங்க கையில உப்பையும் தண்ணீரையும் வச்சு உங்க உள்ளங்கை ஃபுல்லா நீங்க தேய்ங்க. விரல் இடுக்கலையும் ஒவ்வொரு விரல்லையும் தேய்ங்க. இந்த மாதிரி இடது கையிலையும் வலது கையிலையும் நீங்க தேய்ங்க. இப்படி கைகளை தேய்க்கும் போது உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முன்னோர்கள் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதலை நீங்க பிரார்த்தனை செஞ்சுகிட்டே தேய்ங்க. இந்த மாதிரி ஒரு நிமிஷம் பிரார்த்தனை செஞ்சுகிட்டே உப்பால உங்க கைய தேய்ச்சதுக்கு அப்புறமா உங்க கைய நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க. சரி, இப்படி கைகளை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா உங்க கைகளை நீங்க துடைக்க வேண்டாம். உங்க கையில இருக்கக்கூடிய ஈரம் தானா காத்துல கரையிறதுக்கு நீங்க விட்டுருங்க. இந்த மாதிரி கைகளை தேய்ச்சி கழுவக்கூடிய பரிகாரங்கள் நம்ம சேனல்ல நிறையவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த கைகள் ராசியான கைகளா இருந்தா நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் வராது. நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை நம்ம கைகள் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இத பத்தி நிறைய வீடியோல நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன். சரி, இப்போ உப்பை வச்சு நம்ம கைகளை தேய்ச்சி கழுவினதுக்கு அப்புறமா அது காத்துல தானா காயறதுக்கு விட்டுருங்க. இதுக்கப்புறமா உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. இப்ப திரும்பியும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் உங்க முன்னோர்கள் கிட்டையும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ரூன் சிம்பலை உங்க கையில நீங்க வரைஞ்சுக்கோங்க. உங்களோட இடது கையில லெப்ட் ஹேண்ட்ல உள்ளங்கையில இந்த சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி சிம்பலை வரைஞ்சதுக்கு அப்புறமா அந்த சிம்பலை உங்க கண்ணால பாத்துக்கிட்டே உங்க வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இப்படி நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய இந்த சிம்பலை என்ன பண்ணணும், எப்ப அழிக்கணும்னு சொல்லி கேட்பீங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு இது உங்க கையில இருந்தாலே போதும். அதுக்கப்புறமா நீங்க உங்க கைகளை வாஷ் பண்ணிக்கலாம். நீங்க வேலை செய்யும் போது இந்த சிம்பல் அழிஞ்சிட்டா பரவாயில்ல. நாளைய நாள் ஃபுல்லா இந்த சிம்பலை திரும்பி திரும்பி உங்க கையில நீங்க வரைஞ்சு வைங்க. இப்போ ஒரு முறை வரைஞ்சு வச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் உங்க கைகளை ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வாஷ் பண்ணிட்டு இதே சிம்பலை மறுபடியும் வரைஞ்சு வைங்க. இந்த மாதிரி நாளைய நாள் ஃபுல்லா எத்தனை முறை வேணாலும் இந்த சிம்பலை உங்க கையில நீங்க வரைஞ்சுக்கலாம். எந்த அளவுக்கு நாளைய நாள் ஃபுல்லா உங்க கையில இந்த சிம்பல் இருக்கோ அந்த அளவுக்கு உங்க வேண்டுதல் கூடிய சீக்கிரத்திலேயே நிறைவேறும். இப்போ உப்பு வச்சு உங்க கைகளை கழுவுறது ஒரே ஒரு தடவை, ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நீங்க செஞ்சா போதும். அடுத்தடுத்த தடவை இந்த சிம்பலை வரையும் போது ஒவ்வொரு முறையும் உப்பால உங்க கைய வாஷ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நாளைக்கு வரக்கூடிய சக்தி வாய்ந்த நாள்ல செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா ஒரே நாள்ல அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.